Taste the Daily. அண்மை செய்தி. ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் மேட்டூர் அணைக்கு வரும் மழைக்கால வெள்ள உபரி நீரை நீரேற்றும் திட்டம் மூலம் சரபங்கா வடிநில ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை முடிக்காத விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம் அருண். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் முடிந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய மழைக்கால வெள்ள உபரி நீரை நீரேற்றும் திட்டம் மூலம் சரபங்கா வடிநிலை ஏரிகளை அதை நிரப்பக்கூடிய திட்டத்தை முடிக்காத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிப்பாக புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான மாண்புமிகு அம்மாவினுடைய அரசில் பல மக்கள் நல திட்டங்கள் தொடங்கப்பட்டு மேட்டூர் அணை நிரம்பி 120 அடியை கடந்தவுடன் வெளியேற்றப்படும் உபரி நீர் கடலில் கலந்து வீணாகும் அச்சமயத்தில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய மழைக்கால வெள்ள உபரி நீரை நீரேற்றும் பாசனம் மூலமாக சேலம் மாவட்டத்தில் சரபங்கா வடிநிலத்தில் உள்ள வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் வழங்கும் திட்டத்தை சுமார் ரூபாய் 565 கோடி மதிப்பிலான செயல்படுத்தப்பட்டு திட்டமிடப்பட்டு 4/3/2020 அன்று நான் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய மழைக்கால வெள்ள உபரி நீர் திட்டமிட்டபடி பிரதான நீரேற்று நிலையத்தில் மின் மோட்டார்கள் மூலம் நீரேற்றம் செய்யப்பட்டு 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கக்கூடிய காளிப்பட்டி ஏரிக்கு குழாய் மூலமாக தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு வெள்ளாளபுரம் மற்றும் கண்ணிந்தேரி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய துணை நீரேற்று நிலையங்களில் இருந்து மின் மோட்டார் மூலம் குழாய் வழியாக 9 ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய 12 பொதுப்பணித்துறை ஏரிகள், 88 ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் மற்றும் குட்டைகள் என மொத்தம் 100 ஏரிகள் நிரம்பி சுமார் 4300 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றதுடன் 100 ஏரிகளை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து ஆயிரக்கணக்கான கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகள் நீர்பிரிவு பெறும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் குடிநீர் மற்றும் கால்நடை வளர்ப்பு மேம்படுத்தப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக வேலைகள் முடிவடைந்து அதாவது திம்மம்பட்டி பிரதான நிலையத்தில் இருந்து நீரேற்றும் முறை குழாய் மூலம் 6 ஏரிகள் தண்ணீர் செல்லும் பணிகளை 27/2/2021 அன்று நான் துவங்கி வைத்தேன் என்றும், ஆனால் விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 38 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் இந்த திட்டத்தின் மீதம் இருக்கக்கூடிய பணிகள் இன்னும் முடியவில்லை. தற்போது மேட்டூர் அணை 120 அடி விரைவில் எட்டக்கூடிய நிலையில் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வீணாக கடலில் கலக்கும் அவலத்தை இந்த விடியா திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளது. எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இனியாவது வறண்ட பகுதிகளுக்கு பாசன வசதி அளிக்கக்கூடிய சரபங்கா நீரேற்றக்கூடிய பாசன திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் முடிக்க இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பிரதமர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அறிக்கையில் சுட்டிக்காட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.